Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா? சோ நம்ம கிட்ட குக்கீஸ் வாங்கக்கூடிய அதாவது 1500 ரூபாய்க்கு மேல வந்து குக்கீஸ் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா காணிப்பாக்கம் விநாயகரோட ஸ்டாச்சு வந்து நம்ம காம்ப்ளிமெண்டா கொடுத்துட்டு இருக்கோம். சோ என் லைஃப்ல வேற காணிப்பாக்கம் போனதுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி விநாயகர் வழிபாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். நீங்க என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாரு அந்த விநாயகர். ஏன்னா சுயம்பு விநாயகர் நிறைய நல்ல வந்து நம்மளுக்கு பலன்கள் இருக்குன்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து ஒரு கஸ்டமருக்கும் வந்து நம்ம அந்த 1500 rupees மேலே ஆர்டர் பண்ணக்கூடிய கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரலேருந்து அந்த ஆஃபர். ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட பல விதமான குக்கீஸ் இருக்குது. அதாவது கோதுமையில் இருக்குது, ராகியில் இருக்குது, சத்து மாவில், கருப்பு கவுனில்னு சொல்லிட்டு பல விதமான குக்கீஸ் நம்ம செஞ்சுட்ருக்கோம். இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை ஒயிட் சுகரோ மைதாவோ கிடையாது. ஸோ ரொம்ப வந்து பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி வயசானுக்கும் வந்து உகந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்மக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி ஆகுதுங்க. நம்ம கொடைக்கானல் கிளம்பிட்டோம். இப்போ லாங் வீக்கெண்ட் வந்தது. எங்களுக்கு வரலட்சுமி நோம்பு இந்த வருஷம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரி வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போகலாம். இன்னும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொடைக்கானல் போயிட்டு. அதே மாதிரி அங்கேருந்து வந்து நம்ம முருகர் கோவில் 2 கோவில் வந்து போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி ஓகே நம்ம அங்கே வந்து கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், நம்ம கோவிலுக்கும் போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. செம்மையாக அந்த கிளைமேட், அதாவது கொடைக்கானல் கிட்ட வரப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபாகியாக மிஸ்டியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா மழை காலையில் 12 மணி வரலையும் நல்லா வெயில் காயுது. கரெக்டாக அலாரம் அடித்த மாதிரி 12 மணிக்கு மேலே மழை பெய்யுது. ஃப்ரூட்ஸ் வந்து போகிறப்போ கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போனோம். பசங்களுக்கு வந்து நடுவில் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம என்ன தான் குக்கீஸ் எடுத்துகிட்டு போனாலும் ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஃப்ரூட் அப்புறம் அந்த பேரிக்காய் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அங்கே நல்லா கிடைக்குன்றதை வாங்கிட்டு போனோம். கொடைக்கானல் எங்கே பார்த்தாலும் இந்த கிழங்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து மொடவாட்டி கிழங்கு, முட்டு வலி உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சூப் வச்சு குடிக்கலாம் அப்படின்னாங்க. நான் இது வரையும் அதை பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி புக் பண்ண அந்த ரெசார்ட் நேம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் கோடை இன்டர்நேஷ்னல். ஸோ கொடைக்கானல்லையே பெரிய ஒரு ரெசார்ட்னா இது தான். உள்ளுக்குள்ளே அத்தனை வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டைம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையிலும் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு தான் சரி ஓகே இங்கே போய் பார்க்கலாம், நம்ம இதெல்லாம் போனது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோங்க. ஸோ பயங்கர வெல்கமிங்காக இருந்தது இல்லையா? நாங்கள் போன டைமில் வந்து ஒரு டாக்டர் ஈவெண்ட் நடந்தது. அதெல்லாம் நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வந்து குவைட் ஆப்போசிட் டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபால்ஸ் சத்தம், கிளி சத்தம், குருவி சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். நீங்களே பாருங்கள். ஸோ பயங்கர டயர்டாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு அதாவது ரூமுக்கு வந்தோடனே ஃபஸ்ட் நான் பண்ணக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா விவான் குட்டியோட பாட்டில்ஸ், அவன் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஃபீடிங் பாட்டில் தான் குடிக்கிறான். என்ன தான் நாங்கள் கப்பலை கொடுத்தாலும் அவனுக்கு அந்த தூக்கம் வர டைமில் அந்த ஃபீடிங் பாட்டில் கொடுக்கணும். கொஞ்சமாக அவனுக்கு வந்து அது மறக்கடிச்சிட்ருக்கும். பட் இருந்தாலும் வந்து அவன் கொடுக்கக்கூடிய பாட்டில்ஸ் நம்ம கரெக்டாக வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ வந்த உடனே அந்த பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா லவ்லா பிராண்டில் லிக்விட் கிளென்சர் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கிரேட் மெட்டீரியல் செய்கிறாங்க. ஸோ எந்த விதமான இதில் வந்து உங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லோ கூட பார்த்திங்கன்னா ஆடாக இருக்காது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அதை பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் போட்டு வச்சுட்டு அதை வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணோன்னா அந்த லெமனோட ஸ்மெல், அந்த என்ன சொல்கிறது லிக்விடோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். பட் இதில் அப்படிலாம் இருக்காது. ஸோ குழந்தைங்க பால் குடிக்கிறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டில் நான் ஊற்றிக்கிறேன். வந்து உங்களுக்கு அந்த பேல் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து தண்ணியை நல்லா ஊற்றிட்டு நம்ம வந்து எல்லா பாட்டிலும் வந்து ஷஃபில் பண்ணி நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி கிளென்சர் வேணும்னா மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, அவ்வளோ வெப்சைட்டில் இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், அக்கா இன்னும் வந்து நீங்கள் பாட்டில் ஃபீட் கொடுக்குறீங்களா அப்படின்னு. பகலில் ஃபுல்லாக கிளாஸில் கொடுத்தா கூட அவனுக்கு அந்த தூங்குற டைமில் வந்து பாட்டிலில் கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு வந்து தூக்கம் வருது. ஸோ அதை கொஞ்சம் வந்து நாங்கள் இன்னும் வந்து மறக்கடிக்குன்னு பார்க்குறோம். ஆல் தான் 3 years ஆக போகுது. பாட்டில் ஃபீடிங்கே ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கும். பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சின்ன குழந்தைங்க டக்குன்னு எப்படி வந்து பிரஸ்ட் ஃபீடிங் நிப்பாட்டுறது கஷ்டம், அதே மாதிரி பாட்டில் ஃபீடும் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை வந்து வின் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ வந்து எஃபெக்டிவாக நான் வந்து ட்ரை பண்ணி அதை மறக்கடிக்கிறேன்றது வந்து இன்னும் ஒரு 3 to 4 months வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கேன். அவனுக்கு பாட்டில் ஃபீடிங்கே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ட்டு. பார்க்கலாம் அது வரையுமே வந்து நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணோம் இல்லையா? குழந்தை வளர்ந்துட்டான்றதுக்காக வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க முடியாது. அதனால தான் எல்லாத்தையும் ப்ராப்பராக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு
டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டீ வந்து இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பொதுவாக டீ குடிக்கவே மாட்டேன். எனக்கு என்னமோ அங்கே டீ குடித்தாலே வந்து அப்படியே நெஞ்சு ஃபுல்லாக எரியிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவேன். பட் ஹஸ்பண்ட் இல்லை இங்கே குடிச்சு பாரு, இந்த கிளைமேட்டுக்கு உனக்கு ஒத்துக்கும், ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த ஒரு குளுக்குலோன்ற ஒரு வெதருக்கு வந்து ஹாட்டான டீ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ டீ குடிச்சிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேருமே செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. விவான் குட்டிக்கு வந்து நல்லா குளிப்பாட்டி அவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். ஸோ ஃபுட்டு வந்து இனிமேல் தான் வரப்போகுது. அதுக்குள்ளே ஆர்டர் பண்ணிடலாம். எந்த ரெசார்ட் போனாலும் உங்களுக்கு பேபி ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ பேபி ஃபுட்னா பருப்பு நெய்லாம் நல்லா வந்து போட்டு நல்லா மசிச்சு உங்களுக்கு ஹாட் பேக்கில் கொடுப்பாங்க. எனக்கு இந்த ஒரு ரெசார்ட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஃபுட் கம்ப்ளீட்டாக அந்த தங்கின அந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா அந்த சுட சுட அந்த குழந்தைக்கு நம்ம வீட்டில் எப்படி பசங்க கொடுப்போமோ அவ்வளோ சாஃப்டாக சாதம் கொடுத்துட்டாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்குறது, ஐயோ வெளி ஃபுட்டு கொடுக்குறோம்ட்டு கவலை இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஹோம் ஃபுட் மாதிரியே இருந்தது. ஸோ அது வந்து அவனும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டான். ஸோ அது ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ நல்லா இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு வேறு, எங்களுக்கு பூஜை கிடையாது, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சுவாமிக்கு மனசுலேயே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில் போகலாமே. இங்கே டெம்பிள் இருக்குது, வரலட்சுமி நோன்பு செலிப்ரேட் பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு ரிசப்ஷனில். அதனால் நம்ம நம்ம சாப்பிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா பசங்களும் ரொம்ப பசியாக இருந்தாங்கன்னு சொல்லி ஃபுட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் ரேவந்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மேக் அண்ட் சீஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அங்கே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ அதை அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேபி ஃபுட் தான். ஸோ அதோட பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செஞ்ச வத்தல், ஹோம்மேட் வத்தலாம் இது. ஸோ அங்கே நிறைய பார்த்திங்கன்னா நான் கவனிச்ச வரலுமே எல்லாமே வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்கே கிடைக்குது. அதேமாதிரி ஃபுட்டு வந்து காம்ப்ரமைஸாக இல்லைங்க, சூப்பராக ஹோம்லி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ஸ்டைல் ஃபுட் மாதிரியே கிடைக்குது பாருங்கள். பருப்பு சாதம் நல்லா சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு விவான்னு. வெளியில் கிளம்பலான்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை, சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாக மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய பிளான் வச்சுருந்தோம். பட் இந்த மழையில் போக முடியுமான்னு தெரியல. என்னோட ஆதங்கத்தை நானே சொல்கிறேன். ஸோ வெளியில் போகலான்னு நினச்சி ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கோம். சரியான மழை பெய்யுது. கொடைக்கானலில் 2 முக்கியமான இடங்கள் நம்ம பார்க்கலாம்னு நினச்சிட்ருக்கோம். 2மே முருகர் கோயில் தான். ஸோ அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து பூம்பாரி கிராமத்தில் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் அதை தவிர்த்து கொடைக்கானல் 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஆச்சரியம் மூட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் வந்து போக போக ஷேர் பண்ணுறேன். ஸோ கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் நம்ம வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம், அதுவும் முடியல. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே ரூமில் வெயிட் பண்ணோம். மழை விட்டுடுச்சு. சரின்ட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில், நான் சொன்னேன் இல்லை எனக்கு வரலட்சுமி ரொம்ப சூப்பராக கொண்டாடினாங்க. ஸோ நான் அந்த டைமுக்கு போக முடியல மழைனால. ஸோ பூஜைலாம் முடிச்சுட்டு அம்பாள் அழகாக உட்காந்து வச்சுருந்தாங்க. போயிட்டு அம்மாக்கிட்ட நம்ம தரிசனம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ரெசார்ட்டில் வந்து ஒரு குட்டி ஒரு வில்லேஜ் மாதிரியே வச்சுருக்காங்க. நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கோன்ற மாதிரி ஃபீல் இருந்தது. ஏன்னா வந்து அந்த கிளைமேட் ப்ளஸ் உள்ள கோவில், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாரம்பரியமான சாப்பாடு ஒன்று சொன்னாங்க. அது வந்து கிராமத்து சாப்பாடு மாதிரி ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. அது அப்புறம் முழுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா வந்து இடம் ப்ராப்பர்ட்டி நல்லா இருந்தது. ஸோ இந்த 3 நாளுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அங்கே வெளியில் போனோம். மற்றபடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெசார்ட்டுக்குள்ளேயே வந்து சாப்பிட்றது, அழகாக போய் ஒரு கேமாக விளையாடுறது, குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணுறது, திருப்பி சாப்பிட்றது, தூங்குறதுன்னு கம்ப்ளீட்டாக 3 நாள் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்ததுங்க. நம்ம எத்தனையோ ரெசார்ட் போயிருக்கோம். பட் இந்த ரெசார்ட்டில் எனக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அப்படியே காமான ஒரு அட்மாஸ்பியர். எங்கேயுமே வெளியிலே போக வேண்டாம், இப்போ அதுக்குள்ளேயே இருக்கலான்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்தளவுக்கு ரொம்ப டிவைனாகவும் அந்த கோவில் இருந்தது. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் இருந்து நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன். நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கொடைக்கானலில் ஏதாவது ரெசார்ட் ஸ்டே பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஹோட்டல் கூட இன்டர்நேஷ்னலில் பாருங்கள். ஏன்னா ப்ராப்பர்ட்டியும் பெருசு. அதே மாதிரி உங்கள் கூட அங்கே ஸ்டே பண்ணுறப்ப அந்த ஃபீல் வந்து உண்மையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே ஜஸ்ட் அப்படியே வாக் பை போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படியே பார்த்தோம். இங்கே வந்து கோக்கர் ஹால்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஈவெண்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் போல இருக்குது. உள்ளுக்குள்ளே பெரிய ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே சொன்ன இல்லையா டாக்டர்ஸ் ஈவெண்ட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துருந்தோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா விவான் குட்டிக்கு தான் ஓடி 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 விளையாடுறதுக்கு சரியான இடம் கிடச்சிது. இப்போ ஒரு சின்ன கிளிம்ஸ் இந்த கோடை இன்டர்நேஷ்னல் வந்து எப்படி இருக்குது, உள்ள என்னென்ன வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன கிளிம்ஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க. ரிசப்ஷனுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா நம்மளை வெல்கமிங் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய மரத்தில் ஆனால் நம்மளுக்கு விநாயகர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நிறைய வந்து விநாயகர் சம்மந்தப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. சங்கடா சதுர்த்தி இல்லாமல் ரொம்ப நல்லா விசேஷமாக பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன லான் மாதிரி இருக்குது பாருங்கள், கேஃபேட்டேரியா மாதிரி. ஸோ இங்கே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. காஃபி டீலாம் நம்ம உட்காந்து குடிச்சிக்கலாம். நான் அந்த ஈவினிங் டைம் ஒரு 4 மணிக்கு மேலே இங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அப்படியே உங்களுக்கு வெதர் மாறி
ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ஃபாகியாகவும் மிஸ்டியாகவும் அப்புறம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த டிரான்சாக்ஷனை உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. போகவே மனசு இல்லை ரூமுக்கு, ஜஸ்ட் இங்கேயே உட்காந்து என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி உட்காந்து செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து காஃபி டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி பசங்கள்லாம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு அந்த பேட்மிண்டன்லாம் இருந்தது, அப்புறம் ஷட்டில்லாம் இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பார்த்திங்கன்னா லைவ் அந்த காஃபி அண்ட் டீ ஸ்டால் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு காஃபி டீ வேணால் இங்கே ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு சுட சுட அந்த ஃபில்டர் காஃபி கொடுக்குற ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வரதுக்குள்ளே பாருங்கள், டக்குன்னு வந்து அப்படி நம்ம வந்து சொடக்கு போகிற மாதிரி கிளைமேட்டே மாறிடுச்சு. ஃபுல்லாக இருட்டிடுச்சு. அப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையில் வந்து நம்ம இங்கே உட்காந்து இந்த ஷட்டில் இதெல்லாம் விளையாடுறது, டேபிள் டென்னிஸ்லாம் வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு வந்து சூடாக பக்கோடா சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆனியன் பக்கோடா வந்து ஆனியன் ஃப்ளிட்டர்ஸ்னு சொல்லிட்டு செம்ம மொறுமொறுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். விவானுக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஸோ அப்படியே விளையாடிட்டே டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிட்ட வந்துருச்சுங்க. டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பஃபெட் தான். ஸோ நிறைய வந்து டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ஈக்குவலாக நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுட் லவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற ஒரு பொடி பிடிக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய வந்து டேஸ்டியான டிஷ்ஷஸ் இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜ் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருந்தது. அது மாதிரி நிறையவும் வந்து நம்ம வந்து சாப்பிட முடிஞ்சுது. ஏன்னா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் விட நம்ம டின்னர் அப்படின்றப்போ கொஞ்சம் நிறையவே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லையா. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து சுட சுட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் சூப், நாட்டுக்கோழி சாறு, அதாவது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ரசம்னு நினைக்கிறேன். அதை வந்து இங்கே ஒரு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜுக்கான சூப் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீமி மஷ்ரூம் சூப். ஸோ அது வந்து இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. ஸோ மஷ்ரூம் சூப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து க்ரீமியாக செம்ம டெக்ஸ்டராக இருந்தது. அதே மாதிரி க்ரீன் சாலட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும்ன்றதுனால இங்கே நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறிகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த பைனாப்பிள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாட்டே பண்ணி ஒரு சாஸ் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் இட்லி வந்து ஒன்றுங்க, நான் இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்ட், அதை பார்த்திங்கன்னா பஞ்சு ஆ மாதிரி ஒரு இட்லி குழந்தைங்க ஈஸியாக இருந்தது. விவான் பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக சாப்பிட்டான். ஸோ மெயினாக வந்து விவான் குட்டிக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபுட் இருக்குன்னா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷமே கிடையாது. ஸோ இட்லி வந்து சூப்பர் சாஃப்டாக இருந்தது. மற்றபடி சப்பாத்தி, பட்டர் நான், அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, அந்த என்ன சொல்கிறது கட்லெட் மாதிரி, அப்புறம் வந்து புலாவ் அண்ட் வெஜ்ஜில் நிறைய டிஷ்ஷஸ் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹக்கா நூடுல்ஸ். ஸோ ரேவந்துக்கும் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டான். நிறைய வந்து குழந்தை வந்து விரும்பி சாப்பிட்டான். அதே மாதிரி காலிஃப்ளவர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா சாஃப்ரான்லாம் போட்டு பன்னீர் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலைக்கறி, ஒயிட் ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நைட் டைமில் வந்து ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய வந்து டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே வந்து நைட் டைமில் உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வந்து உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு நல்லா வந்து பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த ஒரு 3 நாள்ன்றது நம்மளோட டைம் இல்லையா. ஸோ இப்படி வந்து ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி. ஸோ எவ்வளோ ரிலாக்ஸ்டாக வந்து கேட்ஜெட்ஸ்லாம் இல்லாமல் ஃபேமிலியோடு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிவு பண்ணி தான் இங்கே வந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஃபோனெல்லாம் பார்க்காம ஷூட்டுக்கு மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு மித்த டைமில் நிறைய வந்து இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ரிசார்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அந்த டைம்ன்றது போச்சுங்க. நம்ம என்ன தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அந்த ஃபேமிலிக்கான டைம் அப்படின்றத ஒதுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அதுக்கான சம்பாதிக்கிறது ஒர்த்தே இல்லை. ஸோ எவ்வளோ வந்து பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பசங்களுக்கும் ஃபேமிலிக்கும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ இங்கே நான்வெஜ் செக்டார் இருக்குது பாருங்கள். சிக்கன் 65, அப்புறம் ஃபிஷ்
அப்புறம் சில்லி ஃபிஷ் நினைக்கிறேன், அது தெரியல எனக்கு. அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இந்த பக்கம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து மண்சட்டியில் மீன் குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பொலன்னு கொதிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் மட்டன் கிரேவி மட்டன் சட்னி கீழே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து நான்வெஜ் செக்டர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹல்வா இருக்குது. ஸோ டெசர்ட் லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோ அல்ஃபோன்ஸோ மேங்கோ மூஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேஸ்ட்ரிஸ் வச்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு குலாப் ஜாமுன் அண்ட் ஐஸ்கிரீம் காம்பினேஷன் பிடிக்கும். அண்ட் லைவ் கிச்சன் போயிட்டுருக்கு. இங்கே தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே அவைலபிளாக இருந்ததுங்க. ஸோ ஃபுட் வைஸும் பார்த்திங்கன்னா செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மெயினாக வந்து விவான் குட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த என்ன சொல்கிறது மீல்ஸும் இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பருப்பு சாதம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நைட் டைமில் இட்லி வந்து செம்ம சாஃப்ட். ஸோ ஒரு 3-4 இட்லி கூட குழந்தைங்க சாப்பிட்லான்னு நம்புவீங்களா, அந்தளவுக்கு சாஃப்டாக குழந்தைங்க வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ சாலிடாக குழந்தைங்க வந்து அழகாக சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு சாஃப்டாக பார்க்க பெருசாக இருந்தாலும் டக்குன்னு வாயில் போட்டு அல்வா மாதிரி இறங்குற மாதிரி சாஃப்டாக இருந்தது. ஸோ பசங்கள்லாம் சாப்பிட்டாச்சு. இங்கே உட்காந்து லாஸ்ட்டாக டெசர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு ஃபுட்டு? இவான் மம்மி நல்லா இருக்கா? ஸோ சாப்பிட்டு முடிச்சு வெளில வரப்போ அந்த கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபாக் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ காலையில் வெயில், மத்தியானம் மழை, நைட்டு ஃபுல்லாக ஃபாக். அந்த 3 வெதரையும் நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே பேசிகிட்டே நாங்கள் நடந்துக்கிட்டே இந்த ரெசார்ட் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த விலாக் எப்படி இருக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு சூப்பரான ஆக்டிவிட்டீஸோட இந்த விலாக் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டேக் கேர், பாய்.